சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் வில்லன், குணச்சித்திரம் என பலதரப்பட்ட கேரக்டர்களில் நடித்திருந்தாலும் 4 படங்களில் ஹீரோவாக நடித்து அந்த படங்கள் அனைத்தையும் பிளாக்பஸ்டர் ஹிட்டாக மாற்றிய நடிகர் லிவிங்ஸ்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். இவருடைய திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்த அந்த வாய்ப்பு தனக்கு எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் விஜயகாந்தின் பெருந்தன்மை குறித்தும் லிவிங்ஸ்டன் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதில் பேசிய லிவிங்ஸ்டன், முதலில் கதை சொல்லத்தான் ராவுத்தர் அலுவலகத்திற்கு சென்றேன். இயக்குனர் பாக்யராஜிடம் உதவியாளராக இருந்ததால் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உடனே உள்ளே அழைத்தார்கள். நான் ஒரு சிறிய கதையை கூறினேன். அங்கிருந்த அனைவருக்கும் அந்த கதை மிகவும் பிடித்து போனது. நாளைக்கு வந்து இதே கதையை சொல்ல முடியுமா என்று கேட்டு அனுப்பி வைத்தார்கள். விஜயகாந்தும் அந்த கதைக்கு ஓகே சொல்லிவிட்டதாக தகவல் வந்தது. மறுநாள் மீண்டும் கதை சொல்லச் சென்றபோது அங்கு தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் அமர்ந்திருந்தார். கதையை கேட்டுவிட்டு பாராட்டிய ராவுத்தர் திடீரென, நாங்கள் ஒரு படம் எடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் வில்லன் இருக்கிறது. அதற்கு நீதான் பொருத்தமாக இருப்பாய் என்று முன்பே முடிவு செய்துவிட்டோம். உன்னை பார்ப்பதற்காகத்தான் வரவழைத்தோம் என்று கூறினர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நான், எனக்கு கதைதான் முக்கியம், நடிப்பு பற்றி நான் யோசிக்கவில்லை, அதற்கான தயாரிப்புகளும் என்னிடம் இல்லை என்று தயங்கினேன். இதை கேட்ட கேப்டன் விஜயகாந்த், யோசிச்சுட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்லிடாதேயா, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நீ பார்க்க நல்லா இருக்க, நடிப்பு தானா வரும், அப்புறம் என்ன ப்ரொஃபஷன் வேண்டியிருக்கு என்று அன்போடு கண்டித்து அந்த வாய்ப்பை ஏற்க வைத்தார். அந்த காலகட்டத்தில் போதிய பணவசதி இல்லை. கையில் காசு இல்லாமல் பசியோடு போஸ்டர்களை பார்த்து கொண்டே பல மைல்கள் நடந்து சென்ற நாட்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் இந்த வில்லன் வாய்ப்பு கிடைத்தது. என் நண்பர்களும் இதை ஏற்றுக்கொள், விட்டுவிடாதே என்று சொன்னார்கள். நான் ஒப்புக்கொண்டவுடன் விஜயகாந்த் எனக்காக மும்பையில் இருந்து கோட் சூட் ஆர்டர் செய்து வரவழைத்தார். அவருக்கு ஒரே ட்ரெஸ் தான், ஆனால் படத்தில் எனக்கு விதவிதமாக சூட் கொடுத்தார்கள் என்று நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். நேயர்களே, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.